ஸ்ரீ பாண்டுரங்க பரபிரஹ்மனே நமக. ஸ்ரீ நாமதேவர் கதை. பண்டரிபுரத்தின் பெருமையை விளக்கிய பக்தர் நாமதேவர். நாமத்தினுடைய பெருமையைச் சொல்லியே கடவுளை அடையலாம் என்ற கொள்கையை பரப்பியவர். ஆதலால் நாமதேவர் என்று இவரைச் சொல்வர். இறைவன் நாம பக்தியை பஞ்சாப் வரை பரப்பியவர் இவர். பஞ்சாப் இவர் காலத்தில் முஸ்லிம் ராஜ்யமாக இருந்தது. மராட்டியர்களின் பாகவத சம்பிரதாய கொடியை முதலில் முஸ்லிம் ராஜ்யத்தில் ஏற்றியவர் இவர். நாமதேவர் சமாதி பஞ்சாபில் குருதாஸ்பூர் ஜில்லாவில் உள்ள குமான் என்னும் ஊரில் உள்ளது. நாமதேவர் எழுதிய பாடல்களுக்கு மராட்டிய மொழியில் அபங்கங்கள் என்று பெயர். இவ்வகை பாடல்களை முதலில் உண்டாக்கியவரும் இவரே. இவருடைய அபங்கங்கள் கிரந்தசாகையில் குருமுகியில் இருக்கின்றன. 100 கோடி அபங்கங்களைக் கொண்டு உன்னை பாடப்போகிறேன் என்று பகவானை பார்த்து கூறுகிறார் நாமதேவர். இவர் பாடியனவாக 2500 அபங்கங்கள் கிடைத்துள்ளன. நாமதேவர் ஞானேஸ்வரருடன் கூடி இந்தியா முழுவதும் சுற்றி பக்தி மார்க்கத்தை பரவச் செய்தார். ஹரிகீர்த்தனையில் மூழ்கி மக்களை பரவசப்படுத்திய நாமதேவர் பாண்டுரங்கன் கோயிலை விஸ்தாரப்படுத்தினார். நாமதேவர் விழா பண்டரிபுரத்தில் பகவானோடு சேர கொண்டாடப்படுவதன்றி தனியே ஓர் ஊரில் கொண்டாடப்படுவதில்லை. இவருக்கு சிஷ்ய பரம்பரையும் இல்லை. தம்முடைய அனைத்தையும் பகவான் பாண்டுரங்கனிடம் அர்ப்பணித்தவர் நாமதேவர். மகாராஷ்டிரத்தில் பாகவத தர்மம் எப்படி உருவெடுத்தது என்பதை தெரிந்து கொள்ள நாமதேவருடைய ஹரிகீர்த்தனைகளை இன்றும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். வடநாட்டு திருத்தலங்களுள் மிகவும் பிரசித்தி பெற்ற பண்டரிபுரத்தில் அந்த காலத்தில் தையல் வேலை செய்யும் தாம்சேட்டி என்ற பக்தர் ஒருவர் இருந்தார். இவரது மனைவி குணாபாய். இவ்விருவரும் இறைவனிடத்தில் மாறாத பக்தி உள்ளவர்கள். இவர்கள் தாம் உண்ணும் உணவை பண்டரிநாதன் ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று நிவேதனம் செய்து வருவது வழக்கம். இருவரும் முதுமையின் வாயிலை அடையும் சமயம் திடீரென்று ஒரு நாள் குணாபாய் ஒரு கனவு கண்டார். இறைவன் பண்டரிநாதன் அவர் முன் தோன்றி, நாளை காலையில் நீ ஒரு மகனை பெறுவாய் என்றார். திடுக்கிட்டு கண் விழித்தாள் குணாபாய். தன் கணவரை எழுப்பி தான் கண்ட கனவை விவரித்தாள். அதற்கு தாம்சேட்டி கை கொட்டி சிரித்து, அடி பேதையே, எனக்கோ 60 முடிந்தது, உனக்கோ 60 முடிய இன்னும் சில வருடங்களே உள்ளன. இந்த நிலையில் திடீரென்று நீ நாளை காலையில் மகனை பெறுவாய் என்று சர்வேஸ்வரனே வந்து சொன்னாலும் நடைபெறக்கூடியதா? நீ என்னிடம் சொல்லாமல் எதையோ எண்ணி படுத்திருப்பாய். உன் எண்ணமே கனவாக மலர்ந்திருக்கலாம் என்றார். குணாபாய் முகம் நாணத்தில் சிவந்தது. ஆனாலும் இரவில் பகவானே வந்து சொன்னார், கட்டாயம் பலிக்கும் என்று நம்பினாள். பொழுது புலர்ந்தது. தாம்சேட்டி வழக்கம்போல நீராடும் பொருட்டு சந்திரபாகா நதியை அடைந்தார். அங்கே நின்ற முன்பின் அறிமுகமில்லாத ஒரு கிழவர், ஏ தாம்சேட்டி, உனக்கு மகன் பிறந்திருக்கிறானா என்றார். தமது வீட்டில் விடியற்காலையில் நடந்தவைகளை யாரேனும் ஒட்டு கேட்டிருக்கலாம். பரிகசிக்கிறான் என்று எண்ணி பதில் பேசாமல் நதியில் இறங்கினார் தாம்சேட்டி. மூழ்கி நிமிர்ந்த தாம்சேட்டி எதிரில் ஒரு பெரிய சிப்பி மிதந்து வந்து கரையில் ஒதுங்குவதைக் கண்டார்.
அதிலிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டதை செவியுற்றார். உடனே ஓடிச் சென்று அந்த சிப்பியை எடுத்து பார்க்க அதனுள் ஒரு தெய்வ குழந்தையை கண்டார். உடனே மனம் விம்ம, ஆம், கனவு பலித்தது. குணாபாய், உன் கனவு உண்மைதான் என்று கூறியவராய் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார். ஈரம் சொட்ட சொட்ட கையில் குழந்தையுடன் வரும் தாம்சேட்டியை அவர் முன்னமே கண்ட அந்த அந்தணர் வழிமறித்து அது தன் குழந்தை என்று வாது செய்ய மெல்ல மெல்ல அவரிடமிருந்து தப்பி வீடு வந்து சேர்ந்தார் தாம்சேட்டி. ஏ குணாபாய், ஓடிவா, ஓடிவா, உன் கனவு பலித்தது என்று கூறி வீடே அதிரும்படி கூவினார். குணாபாய் ஓடி வந்தாள். அழகிய அந்த குழந்தையை இரு கைகளையும் நீட்டி வாங்கி மார்புற அணைத்து கொண்டாள். தம்பதியர் இருவரும் அந்த குழந்தைக்கு நாமதேவர் என்று பெயர் சூட்டி நல்ல முறையில் வளர்த்து வந்தார்கள். குழந்தை நாமதேவன் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் தாம்சேட்டி வெளியூர் செல்ல நேர்ந்தது. குணாபாய் வழக்கப்படி சமையல் முடித்து பண்டரிநாதர் ஆலயத்துக்குச் செல்ல தன் கணவர் இல்லையே என்று வருந்தினார். 5 வயது நிறைந்த ராமதேவர், அம்மா, என்னிடம் கொடு, நானே இறைவனுக்கு பூஜை செய்து நிவேதனம் ஊட்டி வருகிறேன் என்று கூறினார். தாயும் தட்டிலே உணவை வைத்து மூடி கொடுக்கவே சிறுவன் ஆலயத்தை நோக்கி நடந்தான். வழியிலே நாமதேவனது தோழர்கள் பந்து விளையாடிய இடத்தில் சற்று நின்றான். அந்த பந்து வந்து நிவேதனத்தின் மேல் விழுந்தது. அட நாமதேவ், தெருவிலே ஆடும் பந்து அசுத்தம், அது பட்டுவிட்டது, திரும்பி வந்துவிடு என்று அழைத்தாள் குணாபாய். ஆனால் அதை ஏற்காமல் கோயிலை நோக்கி சென்றார் நாமதேவன். கோயில் திறந்திருந்தது. ஆனால் பணிமக்கள் யாரும் அங்கே இல்லை. குழந்தை நாமதேவனுக்கு தந்தையார் என்னென்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. நிவேதனத்தை திறந்து பண்டரிநாதனுக்கு எதிரே வைத்தான். சுவாமி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ சீக்கிரம் சாப்பிடு என்றான். இறைவன் சாப்பிடவில்லை. ஆவி அவனுக்கு, அன்னம் நமக்கு என்பது குழந்தைக்கு தெரியாது. கடவுள் சாப்பிடுவார் என்பதுதான் அவனுக்கு தெரியும். ஆகவே இறைவனை மீண்டும் வற்புறுத்தி, ஏ பாண்டுரங்கா, உனக்கு உன் அம்மா நிறைய பட்சணம் கொடுத்தாளா? பசிக்கவில்லையா? சாப்பிடு சாப்பிடு என்று வற்புறுத்தினான். இறைவனோ அசையவில்லை. குழந்தைக்கு கோபம் வந்தது. நீ சாப்பிடாவிட்டால் நான் இந்த கல்லிலே தலையை மோதிக்கொள்வேன் என்று சொல்லி தலையை மோதிக்கொள்ளத் தொடங்கினான். தீபங்கள் அசைந்தன. பரந்தாமனது உத்தரியமும் மாலைகளும் அசைந்தன. வைஜெயந்தி தரனாய், வனமாலாதரனாய், சங்கு சக்கரதரனாய், பீதாம்பரதரனாய் இறைவன் விக்கிர வடிவிலிருந்து மாறி நின்றான். சம்மணமிட்டு அந்த தட்டின் எதிரே உட்கார்ந்து நீயும் நானும் ஒன்றாகச் சாப்பிடுவோம் என்றான். நாமதேவன் தானே தட்டிலிருந்து எடுத்து ஊட்ட குழந்தை போல் வாயை திறந்து இறைவன் அந்த அன்னத்தை உண்டான். இறைவனும் தன் கையினாலேயே எடுத்து நாமதேவனது சின்னஞ்சிறு வாயிலே ஊட்டினான். இவ்வாறு இருவரும் உண்டனர். பிறகு எதிரே பூசிக்கொள்வதற்கென்று வைத்திருந்த சந்தனத்தை அவன் மீது பூசி தனது பீதாம்பரத்தை அவனுக்கு உடுத்தி அவனது சிறிய துண்டை வாங்கி தான் அணிந்து பின் விக்கிரகமாகவே மாறி நின்றான் பகவான். சந்தோஷம் மிகுந்தவனாய் புன்னகை பூத்த முகத்தோடு கையில் வெறும் தட்டோடு வீடு திரும்பினான் நாமதேவன். குழந்தையின் முகமலர்ச்சியை கண்ட தாய் இவனே சாப்பிட்டு விட்டான் என்று கருதி நிவேதனம் எங்கே என்று கேட்டாள். குழந்தை நாமதேவன் உள்ளது உள்ளபடி சொன்னான். ஆனால் குணாபாய் நம்பவில்லை. இந்த சமயத்தில் தாம்சேட்டி அங்கு வந்தார். அவரும் திட்டத் தொடங்க, அப்பா, நானும் பாண்டுரங்கனும் ஒரே தட்டிலே சாப்பிட்டோம்.
நான் எடுத்து அவருக்கு ஊட்டினேன். அவரே எனக்கும் ஊட்டினார். பீதாம்பரத்தையும் எனக்கு உடுத்துவிட்டார் பாரும் என்று இடையிலிருந்த பீதாம்பரத்தை காட்டினான் நாமதேவன். இறைவன் பூசிய சந்தனத்தின் சுகந்தம் அறை முழுவதும் கமழ்ந்தது. தாம்சேட்டின் மனம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. நாமதேவன் தனக்கு கிடைத்த வரலாற்றை நினைத்தார் என்றாலும், அட நாமதேவ், என் எதிரேயே ஊட்டுவாயா நீ என்றார். நாமதேவ் ஆஹா இதோ என்று எழுந்து மீண்டும் நிவேதனத்துடனும் தாய் தந்தையருடனும் கோயிலுள் புகுந்தார். பாண்டுரங்கனோ கொஞ்சத்தில் அசைவில்லை. நெடுநேரம் நாமதேவ் கதறி அளவே மீண்டும் தோன்றி தாமே உணவை ஊட்ட சந்தேகம் தெளிந்த தாம்சேட்டி மைந்தனை வாரி எடுத்து மார்புறத் தழுவி மெய்மறந்தார். கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிய நின்றார். புன்னகை பூத்த முகத்துடன் இவர்களையே பார்த்து நின்றான் எம்பெருமான் பாண்டுரங்கன். நாமதேவரது தெய்வ பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்தது. மகனுக்கு மணமுடிக்க விரும்பினர் பெற்றோர். அப்பொழுது பகவான், இவ்வூரிலே உள்ள உங்கள் இனத்தார் ஒருவர் மகள் ராஜாபாய் என்பவளை மனம் முடியுங்கள் என்றான். அவர் யாரென்று விசாரிக்க அவர் மிகுந்த செல்வம் படைத்தவர் என்று தெரிந்தது. எனவே குணாபாய் இதை ஏற்கவில்லை என்றாலும் கடவுளே சொன்னது என்று மனம் துணிந்து பெண் கேட்க புறப்பட்டார் தாம்சேட்டி. பெண்ணின் தந்தை 1000 பொன் பரிசப்பணம் கொடுக்க வேண்டும் என்றார். பதில் பேசாமல் தாம்சேட்டி வீடு வந்தார். நடு இரவு, ஒரே இருள். தாம்சேட்டின் வீட்டு முற்றத்திலே செங்கல்கள் வந்து விழும் சத்தம் கேட்டது. யாரோ திருடன் என்று அவர்கள் வெளியே வந்து பார்க்க, இதற்குள் திருடன் பிடிபடாமல் ஓடி மறைந்து போனான். காலையில் விழித்து எழுந்ததும் முற்றத்திலே பொற்கட்டிகள் இருப்பது கண்டு திகைத்தனர். அதை எடுத்து ஒரு மூலையில் குவித்து புதைத்து வைத்து இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி வியந்து தியானத்தில் ஆழ்ந்தார் தாம்சேட்டி. அங்கே ராஜாபாய் என்ற பெண் நாமதேவரது பெருமைகளை கேட்டு அவரையே மணக்க நிச்சயித்தாள். நம் தந்தை பரிசப்பணம் 1000 பொன் கேட்கிறாரே என்று வருந்தி நிற்க, ஏழ்மையே வடிவாய் தாம்சேட்டியும் குணாபாயும் வந்து நிற்பதை கண்டாள். அவள் தந்தையோ, நேற்று பதில் பேசாமல் எழுந்து போனீர், இன்று விடிந்ததும் 1000 பொன் வந்துவிட்டதா என்று ஏளனமாய் பேச, 1000 பொன் என்ன, பரிசப்பணம் 1000 பொன் கொடுக்கிறோம். நகைகள் 10000 வராகன் போடுகிறோம். கல்யாண செலவுக்கும் ஒரு 20000 வராகன் இந்தாரும் என்று கொடுத்து, இன்றைக்கே நல்ல நாள், விவாக ஏற்பாடுகளை செய்யும் என்று சொல்லி விடை பெற்றனர். லட்சாதிபதி என்று மமதை கொண்ட அந்த செல்வன் ஆச்சரியத்தினால் அமிழ்ந்திருக்கையில் ஒரு அந்தணர் ஓடி வந்து தாம்சேட்டி அழைப்பதாக அழைக்க, லட்சாதிபதி தாம்சேட்டின் வீட்டிற்கு வந்தார். தியானத்திலிருந்து அப்பொழுதுதான் விழித்தெழுந்த தாம்சேட்டி பெண் வீட்டார் ஒரு அந்தணருடன் வருவது கண்டு மரியாதை செய்ய முற்பட்டு கூடத்திலே அமர்த்தினார். அந்த அந்தணரோ சும்மா இராமல் இரவு வீழ்ந்து புதைத்த பொற்கற்களை எடுத்து சம்பந்திகளின் முன்னே வைத்து இவரது செல்வ பெருக்கை கண்டு வியக்க வைத்தார். 40000 பொன் இறைவனே கொடுத்தது தெரிய மெய்மறந்து துதிக்கலானார் தாம்சேட்டி. அடுத்ததொரு நல்ல ஓரையிலே ராஜாபாய் நாமதேவரது கரம் பற்றினாள். இறைவனே முன்னின்று முடித்த திருமணம் இன்பமயமாய் இருந்தது. இறைவனது வழிபாடும் விருந்தினரை உபசரித்தலுமாக நாமதேவரது இல்வாழ்க்கை இனிமையாக இருந்தது. 100கணக்கான சாதுகளுக்கு அன்னமிட்டால் எப்படி தாங்க முடியும்? நாட்கள் செல்ல செல்ல வீட்டிலே வறுமை வந்தது. தாயும் தங்கள் பரம்பரை தொழிலாகிய தையல் வேலை செய்து அதில் வரும் சொற்ப தொகையிலே பண்டரிநாதனுக்கு நிவேதனம் செய்து கொடுத்தார். நாமதேவரோ எப்பொழுதும் ஆலயத்திலேயே வசிக்கலானார். கிழவரும் கிழவியும் மகனது ஏழ்மையைக் கண்டு
முதுமையில் நாங்கள் பசித்திருப்பது பெரிதல்ல, குழந்தை உணவின்றி வாடுகிறானே என்று ஏங்கினர். அந்த சமயத்திலே வீதியிலே ஒரு குரல். யாரோ ஒரு மாட்டு வண்டிக்காரன் மாட்டை வீட்டுக்கு எதிரில் நிறுத்திக்கொண்டு, ஓ நாமதேவரே என்று கூப்பிட்டான். குணாபாயோ, சரி சரி, யாரோ வழிபோக்கன், தனக்கும் மாட்டுக்கும் ஆகாரம் கேட்பான், நாம் என்ன செய்வது என்றெண்ணி கோபத்தோடு, நாமதேவனும் இல்லை வாமதேவனும் இல்லை, போ போ என்றார். வந்தவனோ தெரு திண்ணையிலேயே உட்கார்ந்து, யாரையா வீட்டிலே வெளியே வராமலேயே பதில் சொல்கிறீர்களே, உங்கள் வீட்டில் இப்படித்தான் உபசரிப்பீர்களா? நான் ஒன்றும் சாப்பிட உட்கார்ந்து விடமாட்டேன் என்று கோபத்தோடு சொன்னான். குணாபாய்க்கு கோபம் வந்தது. யாரடா அது எங்களைப் பற்றி அவதூறு பேசுகிறது? இறங்கு, திணையை விட்டு, அழகுதான், எழுந்து போ என்றாள். அவனோ அசைவதாயில்லை. மேலும் தாகம் அம்மணி என்றான். தாகமாயிருந்தால் சந்திரபாகா நதி இருக்கிறது, வேண்டிய குளங்கள் இருக்கின்றன, வழியை விட்டு எழுந்திரு என்றாள் குணாபாய். அதற்குள் தாம்சேட்டியும் வந்து அவனை விரட்ட, அவன், அடடா, இப்படிப்பட்டவர்கள் பிள்ளையா இந்த நாமதேவன்? சரிதான், இவர்களுக்கா அந்த கேசவ சவுக்கார் 1,00,000 வராகன் கொடுத்தான் என்று சொல்லி அந்த மூட்டையிலிருந்த சில பொற்காசுகள் சிந்த மாட்டை தட்டி ஓட்டினான். உடனே முதியவர்கள் அவனிடம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைத்து, கேசவ சவுக்கார் யார்? அவர் நாமதேவருக்கு எத்தனை பொருள் கொடுத்தார் என்று கேட்கும் பொழுதே அந்த மனிதன் அந்த பைகளை கீழே தள்ளினான். பொற்காசுகள் வீதி முழுவதும் சிதறின. பிறகு அந்த வேளையால் கேசவ சவுக்கார் இருப்பு வைகுந்தபுரம், ஒவ்வொன்றிலும் 10,000 கட்டி வராகன் உள்ள 10 பைகள் இதோ இருக்கின்றன, நீர் எடுத்து வையும், நான் நதியில் குளித்து மாட்டையும் குளிப்பாட்டி கோயிலுக்கும் சென்று வருகிறேன் என்று சென்று விட்டான். நெடுநேரமாயிற்று. அந்த மாட்டுக்காரன் வரவே இல்லை. இறைவனது திருவருள் என்று தெரிந்த பெற்றோரும் நாமதேவரும் இன்னது செய்வதென்று அறியாது திகைக்க, அன்பனே, அன்னமிடும் திருப்பணியைச் செய் என்று அசரீறி எழுந்தது. நாமதேவருடைய கண்களிலே ஆனந்த பாஷ்யம் பெருகி ஓடிற்று. நாட்கள் கடந்தன, மாதங்கள் மறைந்தன. அன்னதானம் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. 1,00,000 வராகன் எத்தனை நாளைக்கு வரும்? நாமதேவரோ எதை பற்றியும் தெரியாதவர். கோயிலேயே குடியேறிவிட்டார். தாயும் தந்தையும் ராஜாபாயும் தான் குடும்ப நிர்வாகம் செய்து வந்தனர். மெல்ல மெல்ல வறுமையும் வந்தது. ராஜாபாயும் கருவுற்றாள். பேறுகாலம் நெருங்க நெருங்க வீட்டையும் விற்க நேரிட்டது. திறந்த வெளியிலே பந்தலிலே தான் குடித்தனம் நடைபெற்றது. அன்று அந்த பந்தலிலே ஒரு அழகிய குழந்தையை ஈன்றெடுத்தாள் ராஜாபாய். நடுநீசியிலே காற்றும் மழையும் கலந்து வீசத் தொடங்கின. பந்தலின் கால் ஒன்று மழுக்கென்று முறிந்தது. நாமதேவரோ தவிக்கலானார். அப்பொழுது அண்டை வீட்டுக்காரர் ஒரு நல்ல மூங்கில் ஒன்றை கொண்டு வந்து உடைந்த காலுக்கு மாற்றுக்காலாக வைத்து போனார். அண்டை வீட்டாரது பெருந்தன்மையை வியந்தவராய் மறுநாள் கோயிலுக்குச் சென்றார் நாமதேவர். காலையில் தாம்சேட்டி அந்த மூங்கிலை பார்த்த உடனேயே அது 10 மாற்று பசும்பொன் என்பதை கண்டார். திகைத்து போனார். வந்தது அண்டை வீட்டாரன்று இறைவனே என்று தெளிந்து ஆனந்த கடலில் மூழ்கினார். சில நாட்கள் செல்ல இறைவன் அளித்துச் சென்ற பொன்னும் செலவாகிவிட்டது. மீண்டும் வறுமையில் உழன்றார்கள் நாமதேவர் குடும்பத்தினர். இவர்களது வறுமையை நினைத்து காலம் காத்திருக்குமா? நாமதேவர் குழந்தைக்கு 1 ஆண்டு நிரம்பியது. காதுகுத்து விழாவை சிறப்பாக நடத்த விரும்பினார் நாமதேவரின் மாமனார். அதை கேட்ட தாம்சேட்டி மகிழ்ந்தாலும் சம்பந்தி என்ற முறையில் வரிசைகள் அளிக்க வழியில்லையே என்று வருந்தினார். அவர் துயரத்தை தீர்க்க இறைவன் சவுக்கார் உருவத்துடன் தாம்சேட்டியிடம் வந்து நாமதேவரின் நண்பன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு நிறைய பொன்னை கொடுத்தார்.
பின்பு காதுகுத்து விழாவிற்கும் வந்து எல்லோரும் வியக்கும்படி வரிசைகளையும் செய்து மறைந்தார். இப்படியே மேலும் சில முறைகள் இறைவனே வந்து கஷ்டத்தை போக்கினார். இதன்பின் ஞானேஸ்வரர் என்ற மகானது நட்பும் இவருக்கு கிடைத்தது. கலியுகத்திலே பக்தி பண்ணிக் கொண்டிருந்தால்தான் முக்தி வரும் என்ற கருத்தை பரவச் செய்தார். மகாத்மா கபீர்தாசர் இவரை பெரிதும் போற்றி வந்தார். பின்பு விசோபகேசர் என்ற பெரியாரிடம் இவர் ஞான தீட்சையும் பெற்று ஸ்ரீ பாண்டுரங்கனது இன்னருளுக்கு உறைவிடம் ஆனார். ஓ